ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை எல்லோரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். 2025 ஆண்டு, திஸ் இஸ் அ இயர் ஆஃப் ரெஸ்டோரேஷன். தேவன் உங்களுக்கு நீங்கள் இழந்ததை எல்லாம் திருப்பி தருகிற ஆண்டாய் இருக்கிறது. இட் இஸ் அ இயர் ஆஃப் ரீபில்டிங். யாரெல்லாம் உங்களுடைய நேரங்களையும் நீங்கள் ஆசைப்பட்டதையும் இடித்து போட்டார்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை கனத்தோடும் புகழ்ச்சியோடும் கீர்த்தியோடும் மறுபடியும் பிசாசு இடித்ததையெல்லாம் உங்களுக்கு திருப்பி தருகிறார். திருப்பி அவர் எடுத்து கட்டுகிறார். இனிமேல் நீங்கள் தேடி பார்த்தாலும் உங்களுடைய எல்லைகளில் விரோதிகள் எதிரிகள் இருக்க மாட்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த வருடத்தின் வாக்குத்தத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் வாசிக்கிறேன். யோவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலிருந்து வாசிக்கிறேன். இது ஒரு தொடர்ச்சியான வசனம். கொஞ்சம் 21வது வசனத்திலிருந்து 26வது வசனம் ஃபஸ்ட் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், பின்னு தமிழில் வாசிக்கிறேன். Do not be afraid, land of Judah. பயப்படாதீங்க. Be glad and rejoice. Surely the Lord has done great things. Do not be afraid, you wild animals, for the pastures in the wilderness are becoming green. The trees are bearing their fruit. The fig tree and the vine yield their riches. Be glad, people of Zion. Rejoice in the Lord your God, for he has given you the autumn rains, because he is faithful. He sends you abundant showers, both autumn and spring rains as before. The threshing floors will be filled with grain. The vats will overflow with new wine and oil. I will repay you for the years the locusts have eaten, the great locust and the young locust, the other locust and the locust swarm, my great army that I sent among you. You will have plenty to eat until you are full, and you will praise the name of the Lord your God, who has worked wonders for you. Never again will my people be shamed. தமிழில் வாசிக்கிறேன். இருபத்தி ஓராவது வசனம், யோவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே, பயப்படாதாயுங்கள். வனாந்தரத்தில் மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். கலங்கள் தானியத்தால் நிறையும், களஞ்சியங்கள் தானியத்தால் நிறையும். ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முச்சுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களில் விளைவை உங்களுக்கு திருப்பி அளிப்பேன். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட போவது இல்லை. ஆம் பிரியமானவர்களே, இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் இந்த 26வது வசனம். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட போவது இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட போவது இல்லை. நீங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட போவது இல்லை. உங்கள்கிட்ட பட்சித்து தின்ற வெட்டுக்கிளிகள், அதான் லோக்கஸ், ஒரு 4 விதமான விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு.
சியோன் நான் 25வது வசனம், நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளியும் பச்சை கிளிகளும் முச்சுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களில். இப்போ 4 விதமான எதிரிகள், 4 திசையிலேருந்து வந்த எதிரிகள் உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய வருடங்கள், அது என்ன சொல்லுது, காலங்கள், நேரங்கள், நாட்கள், இரவு பகல், இது எல்லாத்தையும் தின்னுட்டு போயிடுச்சு. ஆனால் தேவன் வசனத்தில் வாக்கு கொடுக்குறாரு என்னென்னா, நான் அதை உங்களுக்கு திரும்பி தருவேன். அப்படின்னா என்னது, அதை ரெஸ்டோர் பண்ணுறாரு. எல்லாத்தையும் ஏற்கனவே அடித்து ஃபுல்லாக சாப்பிட்டுடுச்சு. சேமித்து வச்ச காசு, உங்களுடைய பொக்கிஷம், ஏன் உங்களுக்கு பிடித்தமான நபர்கள், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சமாதானம், இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போன எல்லா விஷயத்தையும், அதாவது பிசாசு உங்களிடத்துலேருந்து திருடவும் அழிக்கவும் எதெல்லாம் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டனோ, தேவன் அதையெல்லாம் உங்களுக்கு திரும்பி தருகிற வருடமாய் இருக்கிறது. இந்த வருடத்திலிருந்து எதையெல்லாம் நீங்கள் தொலைச்சிங்களோ, எந்த காரியத்தெல்லாம் நீங்கள் தொலைச்சிங்களோ, எவ்வளோ வேதனைப்பட்டீங்களோ, எங்கெங்கெல்லாம் நீங்கள் தோற்று போனீங்களோ, அது எல்லாத்தையும் கர்த்தர் திருப்புகிறார். ஹீ இஸ் டேர்னிங் த டேபிள்ஸ். நீங்கள் வெக்கப்படப்படுத்த இடத்துல அவர் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைக்கிறார். யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்களை காயப்படுத்தினாங்களோ, வேதனைப்படுத்தினாங்களோ, அவங்களே உங்களை புகழ்வார்கள். அவங்கள் மனதிலே உங்களை குறித்தான நல்ல யோசனை, சிறந்த யோசனை உண்டாக்க தேவன் அந்த காரியங்களை செய்கிறார். நீங்கள் சேர்த்து வச்சிருந்த காசு பணம்லாம் யாராவது திருடிட்டு போயிட்டாங்க, கர்த்தர் அதை உங்களுக்கு திரும்ப தருகிறார். முன்மாரியும் பின்மாரியான மழையை அதிகமாய் பொழிய செய்கிறார். எஸ், வசனம் அதை தான் சொல்லுது. வெளியின் மிருகங்களை பயப்படாதேயுங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும். வனாந்தரத்தில் என்னைக்கு மேய்ச்சல் உண்டாச்சு? வனாந்தரம் இஸ் அ டெசர்ட் லேண்ட். அங்கே எதுவுமே நடக்காது, இம்பாசிபிள். ஆனால் தேவனால் கூடாத காரியம் இல்லை, எதுவுமே இல்லை. கிரகிக்க முடியாத காரியங்களை செய்யக்கூடிய கர்த்தர் வனாந்தரத்தில் மேய்ச்சல் உண்டாகும்படி செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த ஏரியாலாம் வனாந்தரமாக இருக்குது, எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை, எந்த ஒரு ப்ரொடியூஸுமே இல்லை, அது ஒரு வேஸ்ட் அப்படின்னு உங்களை கூட சொல்லியிருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மேய்ச்சல்கள் உண்டாகிற காலம் இது. எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ். நீங்களே யூஸ்லெஸ்னு உங்களை நினச்சிருந்தாலும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான மேய்ச்சல்கள் உங்களிடத்திலிருந்து பிறப்பிக்க செய்வார். You will be useful to many people. You will be a blessing. நீங்கள் அநேகரை ஆசீர்வதிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். எஸ், திஸ் இஸ் யோர் இயர். மேலும் என்ன சொல்றாரு, விருட்சங்கள் காய்களை காய்க்கும், மரம் கனி கொடுக்கும். நீங்கள் தான் மரம், நல்ல மரமானது நல்ல கனியை கொடுக்கும் என்று இயேசு சொன்னார். நீங்கள் தான் மரம். நீங்கள் தான் மரம்னா நீங்கள் நல்ல காய்களை கனிகளை நீங்கள் கொடுப்பீர்கள். உங்களை காய்க்க வச்சு கனி கொடுக்க வைக்கிற கர்த்தர் உங்களுக்குள்ளார உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்குத்தான் வெற்றி, தோல்வி இல்லை. தோல்வியே இல்லை உங்களுக்கு. அதான் வசனம் சொல்லுகிறது. இதுதான் ப்ராமிஸ். அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். நீங்கள் பலன் கொடுப்பீங்க. எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் உங்கள் கரம் பலன் அளிக்கிற கரமாக இருக்கும். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் தோத்தே போக மாட்டீங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் அனுக்கிரகமாக இருக்கிறார், உதவி செய்கிறார். வசனம் 26, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு நல்லா சாப்பிடுவீங்க, திருப்தியாக சாப்பிடுவீங்க, வாய் முட்டை சாப்பிடுவீங்க, நிரம்பி சாப்பிடுவீங்க. அப்படின்னா என்ன, யூ வில் நெவர் பி டிஸ்சாட்டிஸ்ஃபைடு. நீங்கள் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட கர்த்தர் உங்களை வச்சிருப்பார்.
சம்பூர்ணமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்வதற்கு எதுவுமே இருக்காது. நீங்கள் தேடி பார்த்தாலும் அப்படி ஒரு சம்பவமே இருக்காது. எல்லாமே உங்களுக்கு மிகுதியாய் அழகாய் கொடுக்கப்படும். சம்பூர்ணமாய் நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைவீங்க. வசனம் அதான் சொல்லுது. திருப்தி அடைஞ்சா யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட். திருப்தி அடையாதவர்கள் தான் அங்கங்கே போய் வாய் வைப்பாங்க. ஆனால் கர்த்தர் உங்களை திருப்தி அடைய செய்வார். நீங்கள் திருப்தி அடையும் போது வசனம் என்ன போதிக்குது பாருங்க. உங்களை அதிசயமாய் அப்படின்னா தேவன் உங்களை சாதாரணமாக அதிசயங்களை காண செய்கிற கர்த்தர். நாள்தோறும் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை நீங்கள் காணுவீர்கள். Signs and wonders and miracles will happen in the name of our Lord Jesus Christ for you and your family members and your loved ones. உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் உங்களை நேசித்தவர்களுக்கும் நேசிப்பவர்களுக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அதிசயங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் மூலமாய் நாள்தோறும் உங்களுக்கு எல்லா காரியங்களும் வாய்க்கும். உங்களை அதிசயமாய் நடத்தி வருகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர். அப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் இது தேவனால் நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நீங்கள் துதிப்பீங்க. உங்களால் நிப்பாட்டவே முடியாது. துதி, ஆராதனை உங்களோட வாயில் இருக்கும், உங்கள் இருதயத்தில் இருக்கும். தேவனுடைய பிரசன்னம் உங்கள் வீட்டில், உங்கள் மேலே, நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் இருக்கும். அதுக்கு நீங்களே சாட்சியாக இருப்பீங்க. இயேசு சொன்னார் அப்போஸ்தலர் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில், நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். யூதேயாவிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியரிலும் உலகம் எங்கும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அங்கேயும் 4 சொல்லியிருப்பார். எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகம் எங்கும் 4. இங்கே எப்படி அந்த பச்சை கிளிகள் 4 விதம் சொன்ன மாதிரி, 4 திசைன்னு சொன்ன மாதிரி இங்கேயும் 4 தான் இருக்குது. கர்த்தர் உங்களை சாட்சியாய் அநேகருக்கு முன்னாடி உயர்த்தி வைப்பார். அதை நீங்களும் பார்ப்பீங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. அது தேவனால் உண்டானது என்று அநேகர் சொல்லுவாங்க, நீங்களும் சொல்லுவீங்க. ஆதலால் நீங்கள் தேவனை துதித்து கொண்டே இருப்பீங்க. துதி உங்கள் வாயில் இருந்துக்கிட்டே இருக்கும். எஸ், திஸ் இஸ் அ இயர் ஆஃப் ப்ரைஸ், ரிஜாய்ஸ் அண்ட் வர்ஷிப். அதுக்கப்புறம் நீங்கள் வெட்கம் படப்போவது இல்லை, வெட்கம் அடைவதில்லை, இல்லை வெட்கப்படப்போவது இல்லை என்று வசனம் போட்டுக்குது. ஆங்கிலத்தில் யூ வில் நெவர் பி ஷேம்ட், யூ வில் நெவர் பி புட் டு ஷேம். இல்லை, யூ வில் நெவர் பி ஷேம்னா வெட்கம் உங்கள் ஏரியாவிலே வராது. ஹல்லேலூயா. வெட்கம் உங்களுடைய எல்லையிலே இருக்காது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். இதுதான் இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம். 4 பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்பூர்ணமாக நீங்கள் சாப்பிடுவீங்க. சம்பூர்ணமாக எதுலேயுமே குறைவே இருக்காது. நம்பர் 1. நம்பர் 2, திருப்தி அடைவீர்கள். யூ வில் பி சாட்டிஸ்ஃபைட். யூ வில் பி சாட்டிஸ்ஃபைட். யூ வில் பி லெட் by the Lord every day, signs, miracles, wonders in the name of our Lord Jesus Christ, and you will be praising him. அதிசயமாய் நடத்துகிற கர்த்தரை நீங்கள் துதிப்பீங்கள். 3வது. 4வது, உங்களுக்கு வெட்கப்பட போவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 4 ஆசீர்வாதங்களை உங்கள் மேலே பேசிட்டு, இதுதான் இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம். இதை நீங்கள் எடுத்துக்கோங்க, அனுபவிங்க, கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. அன்பின் தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால இதை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள், இதை கேட்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இவர்கள் இன்னும் அதிகமாய் ஆசீர்வாதமாய் நிரம்பி வழியட்டும். சம்பூர்ணமாய் திருப்தியாய் இவர்கள் இருப்பார்கள் என்று நான் பேசுகிறேன். தேங்க்யூ ஃபாதர். இவர்கள் வாழ்க்கையில் எல்லாமே அதிசயமாய் கர்த்தர் தாமே நடத்தி வருவார். அதை கண்டு இவர்கள் துதிப்பார்கள். இவர்களும் இவர்களை சார்ந்திருப்பவர்களும் வெட்கப்பட போவது இல்லை என்று இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். God bless you, my dear beloved brothers and sisters. God bless you. Happy New Year once again.